நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 2/8/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 3:15 மற்றும் 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று இரவு 10:08 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:14 வரை போரட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. யோகம் இன்று காலை 6:02 வரை மரண யோகம், பின்பு இரவு 9:14 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:16 வரை ஆயில்யம், பின்பு மகம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் நீங்க பக்குவமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் அன்பும் கருணையும் மிகுந்து காணப்பட கொடுங்க. எல்லோருக்கும் இன்று நீங்க உதவியாக காணப்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தை நல்லபடியாக பார்த்துக் கொள்வீர்கள். தொழில் வளம் கண்டிப்பாக பலம் பெறும். உபரி பணவரவில் குடும்பத்தில் அத்தியாவசிய தேவையை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். இயன்ற அளவில் நற்பணிகளை செய்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள். எந்த ஒரு செயலையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத திடீர் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வீண் அலட்சியலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எதிலும் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். நல்ல நோக்கத்தில் எதிலும் செயல்படுவீர்கள். மனம் தோலாமல் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். தாமதம் ஏற்படுத்தி பணிகள் சூடுபிடிக்கும் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அற்புதமாக காய் நகர்த்துவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று எல்லோரையும் மதித்து செயல்படுவது மிக சிறப்பு. குடும்பத்தை நன்கு வழிநடத்த கொடுங்க என்று காதல மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதல நீங்க அமைதியை மட்டும் கடைபிடிக்க வேண்டும் என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்பாக செயல்படுவீர்கள். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரியன் நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று எதிர்பாராத வகையில் நல்லது நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்தியோக மாற்றத்தையும் இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். சிறந்த செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று உங்கள் மனதில் அன்பும் கருணையும் மிகுந்து காணப்பட கொடுங்க. பரணி. இன்று எடுத்தோம் கௌத்தம் என்றதிலும் ஈடுபட மாட்டீர்கள். இயன்ற அளவில் அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தேவையான பண உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை. இன்று உணர்ச்சி வசப்படுவீர்கள், கோபப்படுவீர்கள். இருந்தாலும் எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. எந்த ஒரு செயலையும் பொறுமையாக செய்ய வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். மனம் தோலாமல் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அத்தியாவசிய தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று இயன்ற அளவில் பணிகளை செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று ஓரளவு நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. மனசுக்குள் தற்பெருமை குணம் ஏற்படக்கூடும். குடும்ப பெரியவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருப்பார்கள். வார்த்தைகளை கோர்த்து பேசுவது ரொம்ப முக்கியம். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற கடுமையாக உழைப்பார்கள். உங்கள் அணுகுமுறையில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடும். பணம் வந்த நிமிடத்திலேயே செலவாக கூடிய சூழலும் இருக்கின்றது. போட்டி பந்தயத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இன்று யாரிடமும் எதிர்த்து பேசி விரோதத்தை வளர்த்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரிவு நீங்கி ஒன்று சேரக்கூடிய சூழல் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிர்காலம் பற்றிய எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. ஆன்மீகத்திலும் நாட்டம் ஏற்படக்கூடும். உத்தியோகம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க கொடுங்க. உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட கொடுங்க. மனசுக்குள் கருணை நிலைந்து காணப்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள்.
அற்புதமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று குழப்பங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. விறுவிறுப்புடனும் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். இன்று காதலில் மட்டுமே குழப்பம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலில் இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். விட்டுப்பிடியுங்கள், பொறுமையாக இருங்கள். நல்லதொரு முடிவு கிடைக்கும். என்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சிறந்து விளங்குவீர்கள். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் அது மட்டுமில்லை, பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். மாணவர்கள் இன்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க எதிர்த்து செயல்பட்ட காரியங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். கேட்ட இடத்தில் பணம் வருவதில் மட்டும் கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கும். எதையும் உதாசீனப்படுத்திவிட வேண்டாம். கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நட்புடன் இன்று நீங்க கண்டிப்பாக சிறந்து விளைவர்கள். வீண் விரோதத்தை மட்டும் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. அதாவது வீண் விரோதத்தை வளர்த்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. மனதில் தற்பெருமை குணம் ஏற்பட கொடுங்க. எதையோ சாதித்தது போல் உணர்ந்து காட்டுவீர்கள். இந்த நாள் நீங்க போட்டி பந்தயத்தில் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி. இனி யதார்த்தமாக செயல்படுவர்கள். காரியத்தில் அனுகூலம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சுமாரான அளவில் பண வரவு கிடைக்குங்க. போட்டி பந்தயத்தில் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சிக்கன நடவடிக்கைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனதில் அன்பும் பண்பும் நிலைத்து காணப்படக்கூடும். தற்பெருமை எண்ணம் உருவாகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மிருகசிரிஷம். இன்று எதையும் ஒரு முறைக்கு யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடும். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. உழைப்பால் இன்று நீங்க உயர்ந்து காட்டுவீர்கள். பல சோதனை கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தினசரி வருமானத்தை இன்று நீங்க உயர்த்திக் கொள்வீர்கள். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தைரியமாக செய்யும் காரியங்கள் வெற்றி இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். இன்று நீங்க ஆன்மீகத்தை நாட்டம் ஏற்பட கொடுங்க. அது மட்டுமில்லை, கலைத்துறையில் ஆர்வம் ஏற்படக்கூடும். வெளிநாடு சென்று கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். மிதுனம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். நேர்மை மற்றும் சத்திய குணத்தை பின்பற்றுவீர்கள். சோதனை எல்லாம் தாண்டி உரிய நன்மை ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி சிறப்பாக இருக்கும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. அனுகூலமான திருப்பங்கள் இன்று உருவாகக்கூடும். என்று கட்டளையிடுகின்ற பணிகள் கண்டிப்பாக வரக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். முயற்சிக்கேற்ற நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்கிவிடுவீர்கள். குடும்பத்திலும் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நடவாகக்கூடும். பிள்ளைகளின் எதிர்காலம் கருத்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். ஆர்வமுடன் இன்று எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். தொழிலை அக்கறையுடன் கவனித்துக் கொள்வீர்கள். தொழில் முன்னேற்றம் தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு பெண்ணில் நீங்கிவிடக் கொடுங்க. தொழில் தொடர்பாக அலைய வேண்டிய சூழலும் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மனசுக்குள் தற்பெருமை குணம் ஏற்படக்கூடும். எப்படியாவது சாதிக்க வேண்டும், நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. முயற்சி உங்களுக்கு எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். அரசு தொடர்பான காரியங்கள் வெற்றி இருக்கும். திடீர் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். போதுமான விஷயங்களை நாட்டம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. காதல் இன்று நெருக்கடியை கொஞ்சம் ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதலை இப்போதைக்கு நீங்க பயப்படமோ குழப்பமோ அடைய வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். காதலை வெட்டி பிடிப்பது ரொம்ப சிறப்பு. என்று மாணவர்கள் அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயித்து காட்டுவீர்கள். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. நல்ல விஷயங்களை ஆர்வமுடன் கற்றுக்கொள்ளக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் அடைய அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரியன் நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று புதிய வேலைக்கான முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளை வெற்றி இருக்கும்.
அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். புதிய வாகன யோகம் இன்று ஏற்படக்கூடும். என்று முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சிரமங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக சரி செய்து கொள்வீர்கள். திருவாதிரை இன்று பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெற கொடுங்க. குடும்பத்திலும் இன்று மகிழ்ச்சி உண்டாக கூட்டும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் கருதி சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கூட்டும். நேர்மை மற்றும் சத்திய குணத்தை பின்பற்றுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். புனர்பூசம் முடிவுல தெளிவு ஏற்பட கொடுங்க. முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். குடும்பத்திலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். இன்று நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். பண வரவை இன்று நீங்க அதிகப்படுத்துவீர்கள். சோதனை எல்லாம் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நியாயமான விஷயத்தை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று நீங்க சத்திய குணத்தை கண்டிப்பாக பின்பற்றுவீர்கள். முடிந்தளவு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது மன அமைதியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கடகம் ராசினியர்கள் என்று ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உங்கள் கஷ்டத்தை பிறரிடம் சொல்ல வேண்டாம். பணி நிறைவேற கூடுதல் முயற்சி அவசியம். தொழில் வியாபாரத்தில் படிப்படியாக வளர்ச்சி ஏற்படக்கூடும். அளவான பண வரவுதான் இன்று கிடைக்க கொடுங்க. உடல் நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று பண வரவும் சீராக இருக்கக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்ல கொடுங்க. அரசு தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஒரு சின்ன விஷயத்திற்காக கூட அலைய வேண்டிய சூழல் இருக்குங்க. பணி சுமை காரணமாக திடீர் கோபம் உண்டாகக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக செயல்படுவது மிக நல்லது. பேச்சை குறைத்துக் கொண்டு பேசுவது மிக நல்லது. எதையும் நீங்க ஆர்வமுடன் செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். யாரையும் உதாசீனம் மட்டும் படுத்த விட வேண்டாம். பெண்கள் இன்று அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து செல்வீர்கள். பெண்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். காதலை இப்போதைக்கு நீங்க குழப்பம் அடைய வேண்டாம். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாக கூடும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்ற மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடி எண்ணி வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்ற வாழ்க்கை நீங்க முன்னேற எடுக்கும் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை கண்டிப்பாக புரிந்து கொள்வீர்கள். கட்டளை இடுகின்ற பணிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் சொல்ல கொடுங்க. அரசு தொடர்பான காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். சுமூகமான சூழல் கண்டிப்பாக இருக்கும். இந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக தீருங்க. முடிந்த அளவு சேமிப்பை அதிகப்படுத்துங்கள், அது போதுங்க. பூசம் நியாயமான விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். முன்னேற்ற பாதை என்று நீங்க வாழ்க்கை எடுத்து செல்வீர்கள். கடந்த கால நினைவுகளை இன்று மூழ்கி காணப்படுவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது ஓரளவு துளங்கும் நாகரிக்க கொடுங்க. எல்லாம் திருப்பு முனியாக அமைந்து விட கொடுங்க. என்று பூசம் நட்சத்திரக்காரர்கள் என்று பெருமைத்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியும். ஆயில்யம் போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்குங்க. அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். வெளியூர் பயணங்கள் திட்டமிட்டதை விட வேகமாக நடக்க கொடுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்வர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் இந்த அமைதியுடன் பேசி காரியங்களை சாதித்து காட்டனால் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று ஓரளவு மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி குடிவிடும். தற்பெருமை எண்ணங்கள் அவ்வப்போது ஏற்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது. எதிர்கால நலன் கருதி சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். நண்பரின் ஆலோசனை உங்களுக்கு நல்லதொரு பயன் கொடுக்கும். தொழில் வியாபாரம் செழிக்க தேவையான மாற்றங்களை செய்வீர்கள். இன்று அதிக பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். குடும்ப பொறுப்புகளை இன்று நீங்க ஏற்றுக்கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. காரியத்தில் தடை ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லும். சோர்வு இல்லாமல் இன்று எப்பொழுதும் போலவே உற்சாகமாக காணப்படுவீர்கள். உல்லாச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. நல்ல பெயரும் புகழும் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக்கூடும்.
அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். போட்டி போட்டு இன்று நீங்க முன்னேறி செல்வீர்கள். புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. கடுமையான உழைப்பை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள். நல்லதொரு மூலதனத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள். தேவையில்லாத பணிகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். அவசியமான வேலைகளை மட்டும் ஈடுபடுங்கள், அது போதும். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லும். கடுமையான சுமை இருந்தது கண்டிப்பாக மாறும். அளவான பண வரவு தான் கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று மிகவும் நேர்மையாக செயல்படுவர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று எதிர்பாராத நல்லவைகள் நடைபெற கொடுங்க. எல்லாம் ஓரளவு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பெண்கள் கூடுதல் முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலில் இப்போதைக்கு குழப்பம் அடைய வேண்டாம். பின்னொரு நாட்களில் பார்த்துக் கொள்ளலாம் என்று மாணவர்கள். படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். குடும்ப பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று மாணவர்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து செய்வது வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரியன் நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். எதிர்காலம் கருத்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உங்கள் கஷ்டத்தை மட்டும் பிறரிடம் சொல்ல வேண்டாம். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக தித்திக்குங்க. வீண் அலைச்சல் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அரசு தொடர்பான காரியங்களில் வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும் என்று வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணி சுமையை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிந்தளவு இன்று நீங்க ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். பூரம். கடின உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் வந்து சேரக்கூடும். நன்மைகளும் கண்டிப்பாக வரக்கூடும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்கக்கூடும். அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். செயல்களை உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உத்திரம். என்று கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். சோர்வு இல்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வியாபாரத்தை நல்ல இடத்திற்கு எடுத்து செல்வீர்கள். தேவையான பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. மனதிற்குள் மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. பெயரும் புகழும் கண்டிப்பாக உயரக்கூடும். நல்லதொரு பிள்ளை என்ற பெயர் எடுப்பீர்கள். அது மட்டுமில்லை, வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. கண்ணீர் ஆசினியர்கள் என்று ஓரளவு நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். மனசுக்குள் தற்பெருமை குணம் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மனசுக்குள் அன்பும் கருணையும் மிகுந்து காணப்படக்கூடும். உங்கள் கஷ்டத்தை மட்டும் பிறரிடம் சொல்ல வேண்டாம். பணி நிறைவேற கூடுதல் முயற்சி கண்டிப்பாக அவசியம். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்குங்க. நண்பரின் ஆலோசனை உங்களுக்கு நலம் பயக்கும். கன்னி ராசினியர்கள் தொழில் வியாபாரத்தை அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். செயல்களில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் இலக்கு கண்டிப்பாக நிறைவேறும். கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அளவான பண வரவு தான் கிடைக்க கொடுங்க. முக்கிய தேவைகளுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செலவுக்கு பணக்கடன் தேவைப்படும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று நகை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகள் ஆதரவுகள் பணிகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். திருப்திகரமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இடமாற்றம் பற்றிய சிந்தனையை இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கீழ்நிலையில் உள்ளவர்களால் லாபம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். செழிப்பான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று முன்கோபப்பட வேண்டாம். எதையும் ஒரு முறைக்கு யோசித்து செயல்படுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதியாக இருக்க வேண்டும். பொறுமையாக செயல்பட வேண்டும். விட்டு கொடுத்தும் செயல்பட வேண்டும் என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. உயர்கல்வி கற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். திறமைகளை கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். மாணவர்கள் இன்று
விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்ற எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. பணிவாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். செயல்களில் கூடுதல் கவனம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. என்ற உற்சாகமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. அஸ்தம். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு எளிதில் வெற்றி பெறுவீர்கள். செயல்களில் உங்களுக்கு நிதானம் வேண்டும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும் என்று உங்களுக்கு பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்வீர்கள். சித்திரை. இன்று ஓரளவு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். செயல்களை வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். இன்று ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். இந்த நாள் நீங்க அற்புதமாக வழிநடத்தி சென்றால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. துலாம் ராசினியர்கள். இன்று எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பண வர வேண்டிய நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக இன்று நீங்க பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்குங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்வது உங்க கையில் உள்ளது. சில விஷயங்களை நீங்க பேசும்போது கவனமாக பேசுவது நன்மை கொடுக்கும். பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து அடைய வேண்டாம். பல பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு கிடைக்கக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பல சோதனையை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். அற்புதமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கலந்து ஆலோசித்த முடிவுகள் எடுத்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். என்ற யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. பல யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். நண்பருக்கு கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். வாழ்க்கையிலும் உங்களுக்கு கூடுதல் நன்மை பெற உதவிகள் வேண்டும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கும். உபரி பண வருமானம் கிடைக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடுவீர்கள். என்ற புண்ணிய காரியங்களை கூட தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று திட்டமிட்டபடி எல்லாம் சிறப்பாக இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். பெண்கள் எதையும் சமாளித்து வெற்றி வாகை கண்டிப்பாக சூட முடியுங்க. பெண்கள் என்று குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. காதல் நீங்க பதட்டம் இல்லாமல் இருப்பது உங்க கையில் உள்ளது. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்கள். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். மாணவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று உழைப்புக்கு உயர்வு உண்டாக கொடுங்க. வாழ்க்கையில் போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். உபரி பண வருமானம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நண்பருக்கு கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி பெருகுங்க. நல்ல நிலைக்கு இன்று நீங்க உயர்ந்து செல்வீர்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். உழைப்பின் அருமையை இன்று நீங்க உணர்ந்து கொள்வீர்கள். என்று நீங்க நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. இன்று உங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். போட்டி போட்டு முன்னேறி செல்வீர்கள். புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். திறமைகள் கண்டிப்பாக பலிச்சிடும். குடும்பத்திலும் இந்த மகிழ்ச்சி பிறகு கொடுங்க. கவனமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். முக்கிய பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணம் வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றத்தை இன்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள்.
புதிய வாய்ப்புகளை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். அதிகமாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும் என்று நீங்க முடிவுகளை தெளிவாக எடுப்பது மிகவும் முக்கியமானதாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டால் வெற்றி இருக்கும். விசாகம் என்று முக்கிய முடிவுகளை தெளிவு ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கக்கூடும். வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் வரக்கூடுங்க. சந்தித்த நபர்களால் இன்னும் சந்தோஷம் ஏற்படக்கூடும். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து காணப்படக்கூடுங்க. அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்படும் விதமாக இருக்கக்கூடும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடுங்க. தீட்டிய திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்றும் நீங்க செல்வ செழிப்புடன் காணப்படுவீர்கள். புண்ணிய காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வெற்றி வாகை கண்டிப்பாக சூடுவீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள் என்று நீங்க பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடுங்க. சிலர் சுய லாபம் பெற உங்களை அணுகக்கூடும். தொழில் வியாபாரத்தில் நினைவு பணியை நிறைவேற்றி விடுவீர்கள். அளவான பண வரவை இன்று கிடைக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். வீண் விவாதம் பேசி நேரத்தை செலவிட வேண்டாம். விருச்சிகம் ராசினியர்கள் ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மனம் மகிழ கொடுங்க. இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வியாபார வளர்ச்சிக்காக துணிச்சலுடன் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடும். வீடு வாகனம் போன்றவற்றில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று மனதினால் போல் இன்று மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கூடுதல் பரபரப்புடனும் காணப்படுவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. கணவன் மனைவிக்கிடையே நீடித்து வந்த மன வருத்தம் நீங்கிவிடக்கூடும். சந்தோஷமான சூழ்நிலை இன்று உருவாகக்கூடும். நல்லவைகள் ஒரு பக்கம் நடைபெறக்கூடுங்க. பல பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். வெற்றிக்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டதெல்லாம் கண்டிப்பாக சரியாகிவிடக் கொடுங்க. போட்டி இன்றி நீங்க முன்னேறி செல்வீர்கள். அற்புதமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் மட்டும் எடுத்துவிட வேண்டாம். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எல்லா வகையிலும் முன்னேற்றம் இருக்கும். பெண்கள் இன்று எல்லாம் திருப்பு முனியாக அமைந்துவிடக் கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகுங்க. காதலில் இப்போதைக்கு பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் நீங்க பதட்டம் இல்லாமல் இருப்பது நல்லது. என்று மாணவ கண்மணிகள் படியுங்கள். கல்வியில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கல்வியில் என்ன வேண்டுமோ அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுங்கள். விடுமுறை நாளை கூட நீங்க கல்விக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் இன்று நீங்க அனைவரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. வாங்கி கடனை எப்படியாவது கொடுத்து விடுவீர்கள். சிலர் சுயலாபம் பெற உங்களை அணுக கொடுங்க. பதட்டமும் குழப்பமும் கண்டிப்பாக இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். எதிர்மறையான எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். என்று உறவு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. அனுஷம் இந்த முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். புது புது விஷயங்கள் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று நீங்க கூடுதல் பொறுப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக இருக்க கொடுங்க. தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும். வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கேட்டை இந்த ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட வேண்டும். பல யோசனைகள் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. காசு பணம் கண்டிப்பாக புழங்க கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் கூட வெற்றியை கொடுக்குங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. முடிவில் கூட உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. நியாயமாக இன்று நீங்கள் நடந்து கொள்வீர்கள். என்று என்றும் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். ஆனால் மனதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். அதனை சரி செய்து கொள்ளுங்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் மூடிக்கொண்டிருக்கும். அதனை சரி செய்தாலே உங்களுக்கு பாதி பிரச்சனைகள் கண்டிப்பாக தெரிந்துவிடக் கொடுங்க. தனுசு ராசினியர்கள் இந்த அபாரமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் கூட கண்டிப்பாக நினைவாகும். உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் திட்டமிட்ட இலக்கை விட சிறப்பாக இருக்கக்கூடும். கூடுதல் பண வர வேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். சிறு அளவில் பண கடன் பெறுவீர்கள். பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கண்டிப்பாக கை கொடுக்கும். செயல்கள் உங்களுக்கு மனதை கண்டிப்பாக மகிழ்விக்கும்.
திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்ல கொடுங்க. பல யோசனைகள் மனதிற்குள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. வெற்றிக்கான சூழலும் இன்று சிறப்பாக இருக்கக்கூடும். எதிலும் கவனமாக இருந்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியத்தில் தடை இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயித்து விட முடியுங்க. பல சோதனைகள் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பேச்சில் சாமர்த்தியம் நிறைந்து காணப்படக்கூடும். பல வகையான மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம் என்று பெண்கள் வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு வழிநடத்துவீர்கள். பெண்கள் என்று அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு என்று நல்ல விஷயங்களை ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் அமைதி வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். பல யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். காதலை பொறுத்தவரை நீங்கள் தான் அவசரப்படாமல் இருக்க வேண்டும் என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். விடுமுறை விட்டாலும் நீங்க கல்விக்கான முடிவுல ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். இல்லத்தாரிடம் கலந்து பேசி முடிவெடுத்தால் மென்மேலும் முன்னேறி செல்ல கொடுங்க. மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். போட்டி போட்டு கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று பழைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும் என்று ஓரளவு சுமூகமான சூழல் உருவாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயித்து விட முடியும். போராடம் என்று எதிர்மறையான எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். காரியங்களில் கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கடுமையான உழைப்பை நீங்க வெளிப்படுத்துவீர்கள். மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்க கொடுங்க. யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும் என்று நீங்க மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம் என்று கவனமாக இருந்தால் வெற்றி இருக்கும். காரியங்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செயல்களில் கூட கண்டிப்பாக வெற்றி இருக்கும் என்று நல்லதொரு சூழல் வெளிப்பட கொடுங்க. கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாக கொடுங்க. கேட்ட இடத்தில் பண வரவு கிடைக்க கொடுங்க என்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று நீங்க அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். மனசுக்குள் திருப்தியான சூழல் வெளிப்படக்கூடும். சிலர் சுயலாபம் பெற உங்களை அணுக கொடுங்க. பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வியாபார வளர்ச்சிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். பல சோதனைகளை கடந்து வெற்றி பெறுவீர்கள். உங்கள் பேச்சில் இன்று சாமர்த்தியம் வெளிப்பட கொடுங்க. தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லுங்க. புதிய இலக்கை அடையக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள்ல கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. புதிய சொத்து சேர்க்கை வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எந்த ஒரு காரியத்திலும் லாபம் நஷ்டம் இல்லாமல் பார்த்து எதிலும் முடிவு எடுப்பீர்கள். விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். மனக்குழப்பம் இருந்தாலும் சரியாக கூடும். பொருட்களை கவனமாக கையாள வேண்டும். அடுத்தவுடன் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். வாகனங்களில் செல்லும்போது பொறுமை வேண்டும். போட்டி போட்டு முன்னேறி செல்லக்கூடிய சூழல் இருக்கும் என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கண்டிப்பாக கவனம் இருக்கட்டுங்க. பெண்கள் ஓரளவு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள் என்று காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும். காதல் இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள் என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாங்க. கல்வியில் மட்டுமே சிறந்து விளங்க முடியும். முக்கியமாக கல்வியில என்ன வேண்டுமோ கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அவசரப்படாமல் இருங்கள். விடுமுறை விட்டாலும் கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள் என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று உங்களுக்கு பெயரும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும்.
பல சோதனை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். பல பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். இன்று தொழிலை கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். திருவோணம் என்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். என்று மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. முயலுங்கள் முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம் இன்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு அமைந்து விடக்கூடும். பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். பல விதமான யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பணிகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள். சோர்வு இல்லாமல் இன்று நீங்கள் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். பணிகளை இன்று விரைவாக செய்து முடிப்பீர்கள். உல்லாச பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி கொடுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று நீங்க மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். செயல்களை கூட கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். மனசுக்குள் அன்பும் கருணையும் மிகுந்து காணப்படக்கூடும். தொழில் வியாபாரம் செழித்து முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பக்கபலமாக நண்பர்கள் உங்களுக்கு இருக்க கொடுங்க. பல வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழல் இருக்கின்றது. வெற்றிக்கான சூழலையும் பிரகாசமாக அமைத்துக் கொள்வீர்கள். பேச்சில் சாமர்த்தியத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய அனுபவ பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள். செயல்கள் திட்டமிட்டபடி நிறைவேறக்கூடும். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் மூலதனம் செய்வீர்கள். நிலவு பணம் எளிய முயற்சியால் வெற்றியாக கொடுங்க. உறவினர்கள் வருகை இருக்கக்கூடும். அதிக அன்பு பாசத்தோடு நடந்து கொள்வீர்கள். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நோய் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். பண வரவு கண்டிப்பாக வரும், பயப்பட வேண்டாம். பயணங்கள் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்லதொரு பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்களை சரி செய்து விடுவீர்கள். என் அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை கொண்டு நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. செயல்களை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஒரு நல்ல செயலை சிலர் பரிகாசம் செய்யக்கூடுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கறையுடன் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். அபூர்வமான நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விட முடியும். வெற்றிக்கான சூழலை உருவாக்கிக் கொள்ள முடியும். பெண்கள் இன்று மன அமைதியுடன் இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். அது மட்டுமில்லை, காதல் குளறுபடியாக இருந்தாலும் கண்டிப்பாக மாறும். காதலுக்காக இப்போதைக்கு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். பின்னொரு நாட்கள் எதையும் நாம செய்து கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் உங்களுக்கு மிகுந்த அக்கறை ஏற்படக்கூடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். அது மட்டுமில்லை, விடுமுறை விட்டாலும் நீங்க கல்வியில மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடி அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்ற பெயரும் புகழும் கண்டிப்பாக இருக்குங்க. பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். திட்டமிட்டுத்தான் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். நுட்பமான அறிவை இன்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெடுநாளை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மனதிற்குள் இனி சம்பவம் ஏற்பட கொடுங்க. எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். இன்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். சதயம் நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். பல குழப்பங்கள் இருந்தாலும் சரியாகி விடக்கூடும். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் பேசுங்கள். அது உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். போராட்டாத்தி என்று நல்லவைகள் நடைபெற கொடுங்க. அற்புதமாக பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெற கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமைந்து விட கொடுங்க. பல சோதனை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். திருப்பு முனையாக எல்லாம் அமைந்து விடக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாக கொடுங்க. என்று பக்கபலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி, ஒருவித வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனம் ராசினியர்கள். இன்று பொறுமையும் நிதானமும் கண்டிப்பாக இருக்கும். எப்படிப்பட்ட முயற்சியிலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக் கொடுங்க. மனசுக்குள் அன்பும் கருணையும் மிகுந்து காணப்படக்கூடும். உங்கள் கஷ்டத்தை மட்டும் பிறரிடம் சொல்ல வேண்டாம். பணி நிறைவேற கூடுதல் முயற்சி அவசியம். தொழிலும் உங்களுக்கு மிக சிரமமாகவும் இருந்தது. கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க.
கோரிக்கைகள் ஒரு பக்கம் நிறைவேற கொடுங்க. செயல்களை கூட வெற்றி ஏற்படக்கூடும். கலந்து ஆலோசித்து எந்த ஒரு முடிவும் எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நல்லவர் செயலையும் தவறாக கருதக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெருந்தன்மையுடனும் நடந்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற கூடுதல் உழைப்பு அவசியம். அளவான பணவரவு தான் இருக்க கொடுங்க. ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். கடமையில் கண்ணும் கருத்துமாகவும் செயல்படுவீர்கள். பல இடங்கள்ல நீங்க முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். மன வருத்தத்துடன் சென்ற உறவினர்கள் வருத்தம் நீங்கி மீண்டும் வரக்கூடும். செல்வம் சேரக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை வெளிப்படும். அடுத்தவரின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. பிள்ளைகள் விரும்பும் பொருளை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். பெண்கள் நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திறமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். அது மட்டுமில்லை, பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்தக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குமே தவிர மற்றபடி உங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனை எதுவும் வராது. நீங்கள் தான் அமைதியுடன் செயல்பட்டு காதலை கைகூட வைக்க வேண்டும். என்று மாணவர்கள் பிடிவாதத்தை விட்டுவிடுங்கள். பெரியவருக்கு மதிப்பு கொடுங்கள். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அது மட்டுமில்லை, மாணவர்கள் கண்டிப்பாக கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாத்தி. இந்த முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் தெளிவாக இருங்கள். நகைகளை மட்டும் இரவல் கொடுக்க வேண்டாம். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். என்று உங்களுக்கு உடற்பயிற்சி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திரட்டாத்தி. இன்று எதிர்மறையான எண்ணங்கள் வர கொடுங்க. இருந்தாலும் கனவுகள் நனவாக கொடுங்க. போட்டி போட்டு முன்னேறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அனைவரும் உங்களை பார்த்து வியக்க கொடுங்க. பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஏற்றம் ஏற்படக்கூடும். நடப்பவைகள் அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடும். மனதிற்குள் ஒரு இது மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கும். என்று ஓரளவு செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியும். ரேவதி. இன்று பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கூட சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். கூடுமானவரை இன்று நீங்க எதையும் யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். அளவான பணவரவு வரக்கூடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அது மட்டுமில்லை, நகைகளை மட்டும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.